வளர வளர ட்ரீம் வெட்டிங் ஐடியாஸ் கெட் crushed. ரியாலிட்டி கனவு கலைச்சிரும். மாப்பிள்ளை பார்க்குற வேலையை சமத்தா அப்பா அம்மாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. இனி எனக்கு இருக்கிற ஒரே வேலை மாப்பிள்ளை ரிஜெக்ஷன் தான். ஒரு சுடிதார் வாங்குறதுக்கே நாள் முழுக்க கடைக்கடையா ஏறி இறங்கி கடைசியில் ஜீன்ஸ் வாங்கினா பெட்டரோ அப்படின்னு யோசிக்கிற பொண்ணுனா மாப்பிள்ளை பார்க்கறதுன்னா கேசரி இருக்கா? Hey, by the way, I'm a Mac guy, okay? So if you're a PC girl, just let me know. ஒத்து வராது. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். மம்மி சொல்லட்டா? எனக்கு பாஸ்டன்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நீ அங்கெல்லாம் போக மாட்டல? சினிமா இண்டஸ்ட்ரியில சேர்ந்திருக்கேன். நம்ம முதல் குழந்தைய ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம். சமப்பல்ல. சம்மர்ல வீட்ல நான் ஷார்ட்ஸ் போடுவேன். ஓகே இல்ல? சோ இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு செட்டில் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். ஒருத்தன் வந்தான். என்னோட பாட்டு, பரதநாட்டியம், அரகுர குக்கிங் எல்லா ட்ரைனிங்கும் இந்த ஒருத்தனுக்கு முன்னால வேஸ்ட் ஆயிடுது. ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். இந்த பஜ்ஜி சுச்சி எல்லாம் பரமாறுறது, பொண்ணை பாட சொல்றது, இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இவ்வளோ பொண்ணு பார்க்க வரும்போது ஊரே வந்திருந்தது. கிட்டத்தட்ட 40-45 பேர் வந்திருப்பாளா? வந்தவாள்லாம் பஜ்ஜி சுச்சியை நல்லா வெட்டினா, அதுக்கப்புறம் அரைப்படி ரவையை போட்டு உப்புமா கேண்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சும்மா இருக்க மாட்டேலா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேசரியை சொன்னேன். கேசரி விடுங்கோ, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் மீராவும் கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ, இங்கே டைனிங் டேபிள் உட்காந்து பேசுங்க, இல்லை மொட்டை மாடிக்கு போங்க. நானும் உங்கள் அப்பா அம்மாவும் இங்கே பக்கத்தில் வர வழியில் ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன். நாங்கள் அங்கே போய் பேசிட்டு வந்துடுறோம். காஃபி ஷாப்? ரகு 1 மினிட். கேஷு சேஷு நீங்கள் போய் உட்காருங்க. வெரி குட். இவங்க எதுக்கு? இல்லை, உங்களுக்கு டைரக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு வழி தெரியும். டேய் உட்காருங்கடா, அவங்களுக்கு டைம் ஆச்சு. மீரா, நீ இப்போ உள்ளவே உட்காரு. இருக்கட்டும் ரகு, ஐ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபுள் நவ். ரகுவுக்கு டாட்டா காட்டு. நீ போகக்கூடாது. நோ, அவனுக்கு பிரைவேசி வேணும் இல்லையா? எல்லாரும் இங்கே வாங்க, கார் போட்டோம். பாய். ஹாய் அங்கிள், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எனக்கு சம்பளம் கொடுக்குற ஆஃபீஸில். கேஷு விளையாடாதடா, இதையும் தொடாம சமத்தாரு. அம்மா அப்பா இல்லைனா எதை வேணா தொடலான்னு நினைக்கிறியா? இது அவங்களுக்கு தானே? ஏன்? இல்லை, கேட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களை பற்றி நிறைய தெரியும். அயன் ராண்ட் பிடிக்கும், சேத்தன் பகத் பிடிக்காது, ஹரிஹரன் பாட்டுன்னா உயிர், பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் ஏஞ்சலினா ஜோலி, மடோனா, சுஷ்மிதா சென். ஏன்னா அவங்களாம் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். அதுவும் இந்த மாதிரி ட்வின்ஸ்னா ரொம்ப அலர்ஜி. ஆனால் குழந்தைங்களை பிடிக்கிற பொண்ணுங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் பொண்ணுங்களோட ஜாதகமே இருக்கேன். அங்கே தான் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கிக் இருக்குன்னு நினைக்கிற குரூப். இப்போ ரியாலிட்டி தெரிஞ்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பிளாக் கூட படித்தேன். பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க உங்களுக்கு. கிரேசி மோகினி. சாரி, பேட் ஜோக். என் வாயிலிருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை அதுவும் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களா? கல்யாணம் எப்படி? ஸ்கைப்லையா? நோ நோ நோ, ரிலாக்ஸ். ஐ எம் நாட் அ ஸ்டாக்கர். சும்மா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அவ்வளோதான். வாழ்க்கை பூரா கூட இருக்க போகிற பொண்ணை பற்றி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு அப்படியே குதிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு, சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய டைம் இருக்கு, ஒன்றுன்னா சொல்லுங்க. Actually, what I'd really like is for you to... One sec. ஹலோ, வரேன்ப்பா. சரி வரேன்.
பில் கேட்கலாமா? யா போலாமா? சேஷு கேஷு வாங்க போலாம். பச்சை பசேல்னு குளம் காமான ஏரியாடா ரகு. சிட்டியில் எப்படி ஒரு இடம்? சான்ஸே இல்லை. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கூட அங்கே தான் இருந்தாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்பா உன் பேரண்ட்ஸ் கிட்ட சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உன்கிட்ட நானே பேசி ரகு என்ன ரகு ஏண்டா லேட்டு? சரி சாப்பிட வா. சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க, வெளில போகணும். வாயை திறந்து ஏதாவது பேசேன். என்ன நடந்தது? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏண்டா ரகு, we have a right to know. நீ மட்டும் எங்களை திடீர்னு ஏத்துன்னு போயிட்டு இருக்கியே. மா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனால் இந்த விஷயத்தில் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. நீங்கள் அங்கே வந்து ஒன்றும் பேச வேணாம், இல்லை நான் பார்த்துக்கிறேன். எப்படி சொல்கிறான் உன் புள்ள? அங்கிள் நான் உங்ககிட்ட ஏதானும் டிமாண்ட் பண்ணனா? எங்கள் அப்பா அம்மா ஏதாவது டிமாண்ட் பண்ணலா? ஸோ நான் உங்ககிட்ட சொன்னது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதையே நீங்கள் மதிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரகு எதை பற்றிடா சொல்கிற ரகு? சாரி சார், எங்கள்கிட்ட எதையுமே சொல்லாமல் கூட்டிட்டு வந்துட்டான். நான் என் ட்ரீம் வெட்டிங் பற்றிலாம் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதை பற்றி மீரா அப்பா கிட்டேயும் சொன்னேன். என்ன இவன் எப்ப இவனோட ட்ரீம் வெட்டிங் பத்திலாம் நம்ம கிட்ட பேசினா? நம்ம கிட்ட எப்படியே அவன் பேசியிருக்கான்? நான் சொன்னேன்ல, இந்த கல்யாணம் ஏதோ ஒரு மண்டபத்தில் சிட்டியில் நடக்கக்கூடாதுன்னு. மீராவோட குலதெய்வம் கோவில் இருக்கிற கிராமத்தில் பச்சை பசேர்னு இருக்கணும், குளம் இருக்கணும், இந்த மாதிரி அமைதியான கிராமத்தில் தான் நடக்கணும்னு எத்தனை தடவை சொன்னேன். முதல்ல மண்டபத்தை கேன்சல் பண்ணுங்க. அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். இல்லை வேணாம். அது நான் உடனே கேன்சல் பண்ணிடுறேன் ப்ளீஸ். ஆமாம். ஐயோ ரகு, என்னடா அது? என்னடா ரகு, நீ என்ன பேசிட்டு இருக்க? சார் சிட்டிலே வச்சுக்கோங்க சார். சிட்டி பரவாயில்ல, உங்களுக்கு வீழ்ச்சிரமோ? இல்லை எனக்கு சரியா சிட்டிலே வச்சுக்கலாம். எதுக்கு ஊருக்கு நீங்கள் மாப்பிள்ளை இஸ் கரெக்ட். எங்களுக்கு குலதெய்வம் மாப்பிள்ளை தான். இப்போ எங்கள் குல கிராமம் மாப்பிள்ளை தெய்வம் இது கிராமம், அங்கேயே வச்சுக்கலாம். நான் ஒரு டாக்டர் நம்பர் கொடுத்தேனே, பேசுனியா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா. 2 வாரம் வெயிட் லிஸ்ட்டான். டெஸ்ட்டு கொடுக்கவே அடுத்த வாரம் தான் போக முடியுமா? 25 நாளில் என் கல்யாணம்டா. இட்ஸ் ஆல் டூ லேட். டே கௌதம், நான் ஒரு சூப்பர் இடம் சொல்றேன்டா. நாளைக்கு அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இந்த இந்தியன் மெத்தட் தான்டா பெஸ்ட்டு. இந்த வெஸ்ட்டு. ஹலோ டேய் பாரு, கட் ஆயிடுச்சுல என்ன இங்கேம்மா. டேய் சும்மா சொன்னடா, ஏன் டென்ஷன் ஆற? உங்க ஜாதகத்தை பார்த்து நான் கணிச்சது என்னன்னா, ராகு 9வது இடத்துல சப்பனமிட்டு உட்கார்ந்து இருக்கிறதால சனி ஆக்டிவேட் ஆயிருக்கான். இந்த மஞ்சள் நிற கல்ல இடது கை ஆள்காட்டி விரல்ல போடணும். இது விலை ரொம்ப கம்மி தான், 20,000 ரூபாய். சனி ஆக்டிவேட் ஆனதால இப்ப செவ்வாய் இன்னும் வீரியமா உங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனை ஆக்டிவேட் பண்ணோம்னா, பச்சையா சொல்லணும்னா மரகத பச்சை இந்த கல்ல வலது கை சுண்டு விரல்ல போடணும். இதுவும் விலை கம்மி தான், 30,000 ரூபாய். இது போக தந்திர எந்திரம், காரிய சித்தி எந்திரம், இதை வீட்டில் வச்சு வழிபட்டு 4 சனிக்கிழமை தவறாம கன்னியாகுமரிக்கு கிழக்கால இருக்கிற செந்தேனந்தாள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் கன்னத்தில் பலமா போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அடிக்கிற? பாவம் குழந்தை கண்ணம் செவந்து போச்சு. இதெல்லாம் ஒரு ஐடியா வேணா? வெள்ளாகாரம் மாதிரி சயின்டிஃபிக்காக யோசிக்கணும்டா. இப்போ நான் கூட்டு போற பாரு. அரேகோ அந்த லெஃப்ட் தம்டா. வாலிப வயோதிக அன்பர்களே, சிறு வயதில் நரம்பு தளர்ச்சி, விந்து வெளியேறுதல், ஸ்வப்னஸ்கலிதம் போன்ற வியாதிகளை பரம்பரையாக குணப்படுத்தி வருகின்ற தவராசா பரம்பரையில் 28வது வாரிசான நான் ரோஷன் தவராசா வருகின்ற 27, 28ஆம் தேதிகளில் குரோம்பேட்டையில் உள்ள என்ன லாஜ்பா விஜி லாஜில் அன்பர்களை சந்திக்க தயாராக உள்ளேன். அனைவரும் வருக, நலம் பெறுக. இதுல யாருக்கு பிரச்சனை?
பிரச்சனையை தைரியமாக ஒத்துக்கிறது தான் மருத்துவத்தில் முதல் மருந்து. தூக்குங்க, கையை தூக்கு தம்பி. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நீங்களாம் தூக்குங்க. நரம்பு தளர்ச்சி. உங்க ஃப்ரெண்டு பலான படங்கள் நிறைய பார்ப்பாரோ? தம்பி, பலான படங்கள் பார்த்தேன்னா உன் எனர்ஜி பூரா சக் பண்ணிடும். அதான் அதை நம்ம குணப்படுத்திடலாம். தம்பி, அந்த ஷேப்பு கலர் பேட்லெட் தான் அங்கே இருக்குது பாரு. அதான் பார்த்துட்டு கீழே போட்டுறாத. எடு. ஏங்க 2 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கோம். டாக்டர் பார்க்க முடியுமா முடியாதா? டாக்டர் சர்ஜரியில் இருப்பார் சார். அந்த நர்ஸ் கிட்ட கேளுங்க. சிஸ்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் கமலேஷ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். சார் வெயிட் பண்ணுங்க சார். ஏங்க 2 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கோங்க. காலையிலே எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு, 8000 ரூபாய் ஃபீஸும் கட்டியாச்சு. இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? சார் உங்களை மாதிரி தான் எல்லா பேஷண்ட்டும் வெயிட் பண்ணுறாங்க. டாக்டருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா ரிசப்ஷனில் போய் கேளுங்க சார். பிளாக்கிங் அமௌண்ட் 1000 rupees பே பண்ணிடுங்க சார். என்னடா விளையாடுறாங்களா? மாற்றி கை காமிச்சிட்டு இருக்காங்க. உலகத்தில் வேறு டாக்டரே இல்லை. நான் கிளம்புறேன்டா. ஏய் மச்சான் நீ காரில் போய் ரிலாக்ஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹாட் டெம்பர்ட். அடுத்த வாரம் கல்யாணம். ஓ அப்படியா? அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. இன்னும் 20 நாள்ல கல்யாணம்னு இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு நிலைமையான ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருக்கு சொல்யூஷனே இல்லையா டாக்டர்? மச்சி, நம்ம மேட்டர் டிவில வந்திருக்குடா. சொல்யூஷன் இல்லைன்னாலாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் எழுதுனியா? அதுவாட முக்கியம். அப்போ சொல்யூஷனை கேட்கலாம். சும்மா இருக்கடா. இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள்மா. என்ன பண்ணணும்னா டிவி ஆன் பண்றதுக்கு ஐடியா சொல்றானா? இதாம்மா அதுக்கு தேர்வு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா ரொம்ப சீக்கிரமா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? இமோஷன்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியல. நன்றி டாக்டர். சரி அத்தை விடு, அடுத்தது மிட்நைட் மசாலா பார்ப்போம். சாரி மச்சி, நீ வேணா படுத்துங்க, நாங்கள் பார்க்குறோம். ஹலோ, நீங்க இப்போ ரீசெண்டா ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா டாக்டர், என் கம்பெனிக்காக ஒரு கார்ப்பரேட் லீக்ல போன மாசம் விளையாடினேன். அப்போ அப்டமன்ல படுற மாதிரி ஏதாவது சீரியஸா இன்ஜுரி ஆச்சா? ஆமா டாக்டர். அதான். ஆனா டாக்டர், நான் பவுலிங் தானே போட்டேன். ஒருவேளை அந்த பேட்ஸ்மேனோட சாபமா இருக்குமோ? இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்தில் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டு கிடைச்ச சாபத்தினால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? டேய் கபீர், ஏய் முடிச்சிட்டியா? டாக்டர், எனக்கு ஒரு டவுட் டாக்டர். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர். ஆமா டாக்டர். ஆமா டாக்டர். பியூட்டிஃபுல், லவ்லி, பிரமாதமாக இருப்பா. இன்விடேஷன் டிசைன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர். இன்ஃபேக்ட் இந்த கார்டை பார்த்தவொன்னு தான் நீ சந்துரோட மாப்பிள்ளைனே எனக்கு தெரிஞ்சுது. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன்.
இமிடியேட்டா பார்த்துட்டேன். அப்புறம் உடனே ஃபோன் போட்டேன். யாருக்கு? உன் மாமனாருக்கு தான். ஐயோ, அவருக்கு எதுக்கு? கண்ணாபின்னா திட்டி தீர்த்துட்டேன். ஐயோ, ரிப்போர்ட்ல அவ்வளோ பிரச்சனையா? ரிப்போர்ட்ல ஒரு பிரச்சனை இல்லப்பா. எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பானாமா, மறந்து போயிருப்பான். ஆனா உண்டு, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு சந்துரு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் நீ சந்துருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியாமே. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், என் பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, நத்திங். நத்திங்கா? டாக்டர் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபீஸ் வேற கட்டியிருக்கேன். நத்திங்னா பயந்துட்டியா? பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன் பாரு. ரகு, பிளைனா சொல்லட்டுமா? சின்ன விஷயத்த ரொம்ப பெருசுப்படுத்துற நீ. அதில் தான் டாக்டர் என் பிரச்சனையே. எதுல? அதான் இப்போ சொன்னீங்களே. ஓ, சின்னதை பெருசாக்குற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. சி, தடிக்க விழுந்தா இந்த ஜென்ரேஷன்ல உன்ன மாதிரி பசங்களை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ரூட் காஸ் காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஸ்ட்ரெஸ். பரீட்சைக்கு மாஞ்சி மாஞ்சி ராப்பாலாம் கண் வீழ்ச்சி படிச்சிருப்போம். ஆனா பரீட்சை எழுதுற நேரத்தில் பெல் அடிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடும். ஒய்? ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி செக்ஸ் சம்பந்தமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புக்ஸ் படிச்சு, கம்ப்யூட்டர் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, பட் எல்லாமே தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதனால கல்யாணம் வரும்போது உங்களுக்கு எல்லா டென்ஷனும் வந்துருது. மெடிக்கலி திஸ் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தமிழ்ல இல்ல வேண்டாமே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்? so many things are there. பிபி, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா, பர்கர். பீட்சா பர்கர்லாமா? பீட்சா பர்கர் மட்டும் இல்ல, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அது வேற இருக்கு. இது போற குறைக்கு தண்ணி ட்ரிங்க் பண்ணுவியா? இல்ல டாக்டர், நான் எப்பவானும் ஃப்ரெண்ட்ஸோட லைட்டா. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சி, காரணம் 1000 இருக்கலாம்ப்பா, பட் ரிசல்ட் ஒண்ணுதான். ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், மருந்து ஏதாவது? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருந்து கொடுத்துடலாம். இது மனசுக்குரிய பிரச்சனை. ஓகே, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, உனக்கு மருந்து தானே வேணும், நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் ரேர் மெடிசன். ஓகேயா? பரவாயில்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் கம்பெனியில் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் இருக்கு, நான் கேஷ் வாங்கிக்கிறேன். இதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் உண்டா? என்ன டாக்டர், ஜோக் பண்ணுறீங்களா? எஸ், ஜோக். பைக்கில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும், லைஃப்பில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும். The ball is in your court. இது என்ன டாக்டர்? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால். இது அப்படி அமைக்கிட்டே இருந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இந்தா, இன்னும் 1 மாசத்துல you will be perfectly all right. 1 மாசமா? டாக்டர், இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம். வெரி குட், லவ்லி, பியூட்டிஃபுல், சூப்பராக கத்துட்டியே, பிரமாதமா அமுக்கிறியே. இதை பாருப்பா, உனக்கு என்ன பொள்ளகா ஸ்ட்ரெஸ்? கல்யாண பையன் 3 முடிச்சு போட போற, இது என்ன ஸ்ட்ரெஸ் வேண்டி கிடக்கு? இந்த பார், டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. ஓகே?